பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. பரீட்சை ஆரம்பிப்பதற்கு 1 வாரம் அல்லது 15 நாட்களுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு பிள்ளையை பரீட்சைக்கு அனுப்புங்க. கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும், கோள் செய்வதிலிருந்து குலதெய்வம் பாதுகாத்து கொள்ளும். இது சான்றோர்கள் கருத்து. மகா பெரியவர் அடிக்கடி கூறுவது குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்க அப்படிங்கிறது தான். இந்த முயற்சியை பெற்றோர்கள் செய்யுங்க. அடுத்ததாக, கல்லூரியில் படிக்கக்கூடிய இறுதி ஆண்டு மாணவர்கள், 10ஆம் வகுப்பு 12ஆம் மாணவர்கள் சொன்ன மாதிரியே கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் விவரம் அதிகம் தெரிந்தவர்களாகவும் வயது முதிர்ச்சி உடையவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வயது முதிர்ச்சி, அனுபவ அறிவு இதையெல்லாம் தாண்டி 7.5 சனி கொஞ்சம் உங்களை பாதிக்கும். ஆகவே ஆழ்ந்த அக்கறையுடன் பொறுப்பெடுத்து உங்களுடைய இறுதி ஆண்டு படிப்பை நிறைவு செய்து அடுத்து நீங்கள் பணிக்கு தயாராகணும். பணிக்கு தயாராகிறதே நீங்கள் எழுதக்கூடிய இறுதி ஆண்டு படிப்பில் நடக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போது அந்த காலத்தில் என்ன மார்க் வாங்கினான்னு கேட்பாங்க. இந்த காலத்தில் பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு அப்படி தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வேலைக்கோ இல்லை அதிலிருந்து உயர்கல்விக்கோ நீங்கள் போக முடியும். இதை ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, காலம் என்பது சத்தியமான உண்மை. இது எந்த அளவுக்கு மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய அனுபவம். ஏன்னா என்னுடைய துறையே அதுதான். அதில் நான் அனுபவித்து தெரிஞ்சுக்கிறதா இந்த விஷயம்லாம். இதை உங்கள் எல்லாரையும் என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்கள்ட்ட நேரடியாக நான் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறத விட இந்த சேனல் மூலம் நடக்கக்கூடிய இந்த உரையாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா மாணவர்களே கேட்டுக்கலாம், உங்களை நீங்களே சரி செய்துக்கலாம். ஆனால் ஆழ்ந்த அக்கறையுடனும் ஆழ்ந்த பொறுப்புடனும் முக்கியமாக உடல்நலத்தில் அதிக அக்கறையை செலுத்தி உங்களை நீங்களே பார்த்துக்கணும். ஏன்னா உடல் நலம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜென்மசனியாக வரப்போகிறார், உடல்நிலை பாதிப்புகள் கண்டிப்பாக தருவார். அப்போ உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மனநிலை சரியாக இருக்கும். மனநிலை சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆழ்ந்த மெமரி பவர் கிடைக்கும். அப்போ தான் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீங்கள் அனைவரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.